தேவன் மனிதர்கள் மீது கொண்ட அளவற்ற அன்பின் நிமித்தம் தன் ஒரே குமாரனை மனுக்குலத்தை மீட்கும் பொருளாக கொடுத்தார். கன்னி மரியாளிடத்தில் தாழ்மையின் ரூபம் எடுத்து குழந்தையாக அவதரித்த இயேசு கிறிஸ்து பூமியில் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். பிறவி குருடனை பார்வையடைய செய்தார். பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மரித்த பெண்ணை உயிரோடு எழுப்பினார். இது மட்டுமல்லாமல் மேலும் பல்வேறு அற்புதங்களை செய்து வந்தார். மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக தேவனுடைய சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி தன் ஜீவனை விட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து பரலோகத்திற்கு எழுந்தருளினார். இயேசுவானவர் எப்படி அநேக ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இதை குறித்து இயேசு தாமே கூறியது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளங்களாக பரிசுத்த வேதாகமம் கூறுவதாவது, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். There is no way. This is a Korean Jesus. Oh my God, there is no way. There is a website you can log. Oh, it's okay. You guys think this is Jesus? Korean Jesus? No, there is not Korean Jesus. 2,000 years ago, Jesus was a human being, right? As human being, he came as second advanced Jesus Christ. He's Korean? He's Korean. Oh, Jesus is Korean. Who says he is not? You never know what you're missing. What's his name? What is his name? Yeah. If you go to the, you can read, and his name will be there. You know what? Okay. You have no idea what you're missing. Heaven is coming to earth. So if you read it, I'm okay. what Thank you you. got to lose? You have nothing to lose, right? Take it off. Thank you. This man claims he's the real Jesus, and everyone around him thinks it's true. Is he the real Jesus? He's the real Jesus. I like Jesus. Hallelujah. Jesus Christ. Hi. Pleasure to meet you. How are you? I'm just okay. Maana Mungu ni mwaminifu siku zote. It's not for granted to witness the second coming of Jesus Christ. And the whole world will have to witness for him. Jesus have come back the second time. கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலங்கள் இல்லாமல் எரிந்து விடப்படும் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி வாயிலாக கர்த்தராகிய ஆண்டவர் கூறியபடியே ஆயிற்று. நமீபியாவில் கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வறட்சியும் உணவு பற்றாக்குறையும் Amid the crush of bodies clamoring for food, children are being put to an unthinkable test. A boy burnt by the small prize of lentil soup he has managed to win. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. பாகிஸ்தான் ராணுவம் 6வது நாளாக இந்திய எல்லையில் அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்திய நிலையில் இந்திய ராணுவம் அதற்கு பதிலடி கொடுத்து வருகிறது. ரஷ்யா யுக்ரைன் போர் 3 ஆண்டுகளை கடந்து நீடிக்கும் சூழலில் இரு நாடுகளும் பரஸ்பர தாக்குதலை அதிகரித்துள்ளன. காசாவில் அதிகாலை நேரத்தில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக 4 முறை குண்டு வீசியதால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். ஜப்பான் நாட்டின் வடக்கு கடற்கரையை ஒட்டிய பரப்பில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 20 பேர் உயிரிழந்தனர். காலம் சமீபித்திருக்கையில் அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். கணவனின் உடலை கிரைண்டரில் அரைத்து
பல இடங்களில் வீசிய திகில் சம்பவம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. குஜராத்தில் கணவரை கொலை செய்து வீட்டு சமையலறையில் புதைக்கப்பட்ட சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை நீலாங்கரையில் பிறந்து 43 நாட்களேயான பெண் குழந்தையை 3வது மாடியிலிருந்து வீசி கொன்ற தாயை போலீசார் கைது செய்தனர். யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. பில் கட்ட உங்கள் கையில் பணம், டெபிட் கார்டு, போன் என எதுவுமே இல்லையா? இனி கவலை வேண்டாம். உடலில் பொருத்தப்படும் இந்த மைக்ரோசிப் மூலம் நீங்கள் கட்டணம் செலுத்திக் கொள்ளலாம். இதனை உருவாக்க பல ஆண்டுகளானது. ஆனால் இப்போது இந்த மைக்ரோசிப் பொதுமக்கள் வாங்கிக் கொள்ள சந்தையில் கிடைக்கிறது. 1 கிராமுக்கு சற்று குறைவாகவும் 1 மணி அரிசியை விட சற்று பெரியதாகவும் இந்த மைக்ரோசிப் இருக்கும். ஒழுங்குமுறை ஆணையம் இதன் பயன்பாட்டை அங்கீகரித்து உள்ளது. எப்படி நம் கையில் பணத்தை வைத்து செலவு செய்யும் பழக்கத்திலிருந்து வேகமாக ஆன்லைன் பரிவர்த்தனைகளுக்கு பழக்கப்படுத்தப்பட்டோமோ அதே போல் பயோசிப்புகளையும் பயன்படுத்துவதற்கு நாம் தூண்டப்படுவோம். இதன் முன்னோட்டமாக மிருகங்களிடையே இவை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதி சீக்கிரத்தில் மனிதர்களாகிய நாமும் அதை நம் சரீரத்தில் ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்தப்படுவோம். ஆனால் தேவ பிள்ளைகளே, எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் மிருகத்தின் நாமத்தையாவது அல்லது அதன் முத்திரையாவது தன்னில் தரித்துக் கொள்ளுகிறவன் எவனும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவனுக்கு இளைப்பாறுதல் இராது என்று வேதம் சொல்லுகிறது. எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பும் என்று இத்தனை காலமாக நிறைவேறப்படாமல் இருந்த தீர்க்க தரிசனம் 2018ஆம் ஆண்டில் நிறைவேறியுள்ளது. மேலும் 3ஆம் ஆலயம் மீண்டும் எழுப்பப்படுவதற்கான முன் ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அடுத்த தீர்க்க தரிசனம் துல்லியமான மிக முக்கியமான தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. 3வது தேவாலயம் எப்பொழுது வரும்? மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பாழாக்கும் அருவருப்பை குறித்து சொல்லும் பொழுது அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஸ்தலத்தில் அந்தி கிறிஸ்து கடைசி சர்வாதிகாரி வந்து நிற்க வேண்டும். அப்படியானால் அங்கே ஒரு தேவாலயம் வர வேண்டும். இப்பொழுது தேவாலயத்துக்கான எல்லா பொருட்களும் தயாராக இருக்கிறது. பாத்திரங்கள், ஆசாரிய உடைகள், தேவாலயத்துக்கு தேவையான எல்லா காரியங்களும் வாங்கப்பட்டது. குறிப்பாக மெனோராக் என்று சொல்லக்கூடிய 7 கிளையுண்ண பொன் குத்து விளக்குகளும் அங்கே தயாராக இருக்கிறது. இப்படி 3வது தேவாலயத்துக்கான எல்லா காரியமும் இருக்கு. என்னாகமம் 19 அதன் அடிப்படையில் ரெட் ஹீஃபர் என்று சொல்லக்கூடியதான சிவப்பு கிடாரி எருசலேமிலே பலி கொடுப்பதற்கு தயாராக்கப்பட்டது. பலி பொருள் தயாராகிவிட்டது. எருசலேம் தேவாலயத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் தயாராகிவிட்டது. அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள் என்று இயேசு தாமே வேதத்தின் மூலம் எச்சரித்திருக்கிறார். நோவாவின் காலத்தில் எப்படி ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்களோ அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும் என்று வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறபடியே இப்பொழுது நாமும் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாகாமல் உணர்வற்றவர்களாக காணப்படுகிறோம். தேவன் நம் ஒவ்வொருவரின் மீதும் கொண்ட அளவற்ற அன்பின் நிமித்தமும் அவருடைய ராஜ்யத்தில் நாமும் காணப்பட வேண்டும் என்ற ஏக்கத்தினாலும் இந்த காணொளியில் காணப்பட்ட அடையாளங்களின் வாயிலாக நம்மை எச்சரித்திருக்கிறார். நாம் ஆயத்தமாவதோடு நம் உறவுகளையும் நம்மை சுற்றியுள்ளோரையும் ஆயத்தப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார் என்பதை நினைவில் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபித்திருக்கிறபடினால் இனி வரும் காலங்களில் உபத்திரவங்கள் அநேகமாயிருக்கும். ஆனாலும் திடன் கொண்டு மரண பரியந்தம் உண்மையாயிருங்கள். ஏனெனில் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வான்.